இந்திய அரசால் வழங்கப்பட்ட வீடுகளை பெற்றுக்கொண்ட தமிழ் மக்களிடம் நமது செய்தியாளர் கணபதி நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். வணக்கம். இந்த வீடு பிரதமர் நரேந்திர மோடியே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அது பற்றி உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் தோணும்? நாங்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வேறு பிரதேச செயலர் பிரிவுக்கு கீழே ஒரு தனியார் வளவில் நாங்கள் ஒரு சின்ன கொட்டியில் ஒன்று அமைத்து கொண்டிருந்தோம். திரும்பவும் மீண்டும் நாங்கள் 2013ஆம் ஆண்டு எமது கிராமத்துக்கு வந்து சேர்ந்தபோது நமக்கு இந்திய வீட்டு திட்டம் கிடைத்தது வெறும் பாக்கியம் என்று தான் கூற வேண்டும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நிரந்தர வீடு ஒன்று கிடைச்சிருக்கிறதை விட்டு பெரும் மகிழ்ச்சி எங்களோட குடும்பத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தபோதும் எமது வீட்டை நாங்கள் எதிர்பார்க்காத போதும் பிரதமர் அவர்கள் எமது வீட்டை திறந்து வைத்ததை விட்டு பெரும் மகிழ்ச்சியை அது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, பெரிய ஆனந்தமாக தான் இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி என்ன கேட்டாரு? மோடி கேட்டாரா? நீ என்ன சொன்ன? முன்னாடி வேற இடத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்களா இல்ல இங்க இருந்த வீடியோ சரி பண்ணிருக்கீங்களா? இல்ல, நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து பேர் செல்லமணி சந்திரகுமாரன் செல்லமணி 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போய் கனடங்களில் இருந்து நாங்கள் ஒவ்வொரு இடமும் ராணுவம் பெற வர போய் கடைசியாக மட்டுவில்லை போய் இப்போ வன்னிக்கு போய் வன்னியிலிருந்து பிறகு திரும்பி வந்து சுண்ணாத்திர இருந்தான். பிறகு இங்கே நாங்கள் கீழ்மலைக்கு மீள்குடியேற்றம் தந்த பிறகு சும்மா உடைஞ்ச வீட்டில் தகரங்களை போட்டுட்டு தான் இருந்த நாங்கள். பிறகு இப்போ இந்தியன் வீட்டு திட்டம் தந்தது, வீடு கட்டி முடிச்சிட்டோம், திட்டத்தின்படி கட்டி முடிச்சிட்டோம். சந்தோஷம் எங்களுக்கு தந்தது. சொந்த இடமே இந்த இடம்தான். நாங்களும் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து பாடசாலைகள், கோயில்கள், உறவினர் வீடு அப்படி இருந்து நலபுரி நிலையங்களில் இருந்து கடைசியாக வன்னியில் போய் சரியான கஷ்டத்துக்கு மத்தியில் இறுதி போரின் போது நாங்கள் ஒரு என்னுடைய மகளையும் இழந்து இஞ்சால செட்டிகுளம் முகாமில் போய் 8 மாதமாக அங்கே இருந்து சரியான சொல்லுணா துயரங்களை அனுபவிச்சுறாங்களோ. அந்த நேரத்தில் இந்தியா தமிழ் மக்களின் உதவிகள் எங்களுக்கு கிடைச்சது. உணவு பொதிகள், உலருணவு பொதிகள், உடை பொதிகள் கிடைச்சது. அதெல்லாம் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதை விட இப்போ நாங்கள் மீண்டும் திரும்ப இங்கே எங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது இந்த நிரந்தர வீடு திட்டம் என்று இந்தியா அரசாங்கம் எங்களுக்கு தந்தது, அது பெரிய மகிழ்ச்சி.